அண்மை செய்தி. சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தாவேக தலைவர் விஜய் சந்தித்து வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்து வருகின்றார். இந்த சந்திப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய பாலியல் துயரம் தொடர்பாக அந்த விசாரணையை முழுமையாக நடத்துவதை ஆளுநர் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனு உட்பட சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முறையீடுகளாக தற்பொழுது அவர் வழங்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகார் அடிப்படையில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. ஞானசேகரன் என்ற பாலியல் குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஞானசேகரன் பாதிக்கப்பட்ட மாணவியை வற்புறுத்தி அவர் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலை அந்த மாணவிக்கு கொடுத்த பொழுது செல்போன் மூலமாக யாரோ ஒருவருடன் பேசி இருக்கின்றார் என்றும் அவர் பேசும் பொழுது அந்த நபர் ஒரு மரியாதைக்குரிய நபர் என்று குறிப்பிடக்கூடிய வகையில் சார் என்று அழைத்து அந்த நபருக்கு அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியதை சொல்லி அந்த மாணவியை மிரட்டக்கூடிய வகையில் அவர் நடந்து கொண்டார் என்றும் குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் யார் அந்த ஷார் என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு வருகின்றன. விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை கண்டித்து வெளியிட்டிருந்த அறிக்கை மற்றும் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களில் அதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களையும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோரிக்கையாக இருப்பதாக விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய சந்திப்பின் மூலமாக அந்த கோரிக்கை முக்கியமான ஒரு கோரிக்கையாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மூலம் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களில் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சார்ந்த சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி தமிழகத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களும் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு சம்பவங்களும் அதிகரிப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு ஆளுநர் வசம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநரை பொறுத்தவரை அவர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் இருப்பதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு குறைபாடு, மாணவிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடூரம் தொடர்பாக ஆளுநர் முழு அளவில் அந்த விசாரணையை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் முன்வைக்க இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றக்கூடாது, ஞானசேகரன் என்ற ஒரே ஒருவரை மட்டுமே இந்த வழக்கின் குற்றவாளியாக அடையாளப்படுத்துவதை விட்டு முழு அளவில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.